அனைவருக்கும் வணக்கம். இது நிமிட கதைகள் நேரம். கதையின் தலைப்பு மனிதனாக மாறிய கழுதை. ஒரு ஆசிரியரிடம் ஒரு மாணவனின் தந்தை, என் மகன் 2 ஆண்டுகளாக உங்களிடம் படிக்கிறான். இருந்தும் ஒன்றுமே தெரியாதவனாக இருக்கிறான். நீங்கள் அவனுக்கு எதுவும் சொல்லித்தரவில்லையா என்று கேட்டார். இதை கேட்டு கோபம் கொண்ட ஆசிரியர், என்னால் ஒரு கழுதையை கூட அறிவுள்ள மனிதனாக்க முடியும். என் திறமையை பற்றி என்ன நினைத்தீர்கள் என்று கத்தினார். இது அவ்வழியாக சென்ற கழுதைகளை வளர்க்கும் ஒருவன் காதில் விழுந்தது. தன்னிடம் உள்ள கழுதைகளில் ஒன்றை ஓட்டிக்கொண்டு நேராக ஆசிரியரிடம் வந்து, ஐயா, எனக்கு குழந்தையே இல்லை. ஆனால் என்னிடம் ஏராளமான கழுதைகள் உள்ளன. அவற்றில் ஒன்றை அறிவுள்ள சிறந்த மனிதனாக மாற்றித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். 500 ரூபாயும் அவர் கையில் கொடுத்தான். அவன் வேண்டுகோளை யாராலும் நிறைவேற்ற முடியாது என்று ஆசிரியர் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவன் கேட்கவில்லை. அவர் அவனிடம், நான் யாருக்காகவும் இதை செய்வதில்லை, ஆனால் உனக்காக செய்கிறேன். கழுதையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு 3 மாதம் கழித்து வா என்று கூறினார். ஆசிரியர் கழுதைக்கு தீனி போட்டு வளர்க்கலானார். 3 மாதம் கழித்து அவரை பார்க்க வந்தான். அவனிடம் ஆசிரியர், உன்னுடைய கழுதை மிகப்பெரிய மனிதனாகிவிட்டது. இப்பொழுது பட்டணத்தில் நீதிபதியாக உள்ளது உன் கழுதை என்று கூறினார். இதை கேட்டு மகிழ்ந்த அவன், நீதிபதியால் என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா என்று கேட்டான். சற்று கடினம்தான். உன்னை மறந்தாலும் தான் கழுதையாக இருந்தபோது உணவு சாப்பிட்ட பையை அவரால் மறக்க இயலாது. அவர் எதிரில் நின்று அந்த பையை திறந்து மூடு. அவருக்கு பழைய நினைவெல்லாம் வந்துவிடும். உன்னிடம் வந்து விடுவார் என்று கூறினார் ஆசிரியர். கழுதைக்காரன் நீதிமன்றத்திற்கு சென்றான். நீதிமன்றத்தில் ஒரே கூட்டம். நீதிபதி தன்னை கவனிக்கிறாரா என்று பார்ப்பதற்காக பல இடங்களில் நின்று எட்டி எட்டி பார்த்தான். ஆனால் நீதிபதியோ வழக்கை விசாரிப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார். கூட்டம் கலைந்த பின், ஏன் ஒருவன் நம்மையே பார்த்தபடி பையை திறந்து திறந்து மூடுகிறான் என்று எண்ணிய நீதிபதி அவனை கையசைத்து அருகில் அழைத்தார். அருகில் வந்த அவன் நீதிபதியிடம் கோபமாக, உனக்கு சிறிது கூட நன்றி இல்லை. நீ கழுதையாக இருந்தபோது உன்னை எவ்வளவு அன்பாக வைத்திருந்தேன். 500 ரூபாய் செலவு செய்து உன்னை இவ்வளவு பெரிய மனிதனாக மாற்றியிருக்கிறேன். என்னை முன்பின் தெரியாதவன் போல நாடகமாடுகிறாய். என்னுடன் ஊருக்கு புறப்படு என்றான். நீதிபதி கோபத்துடன், இந்த பைத்தியத்தை யார் உள்ளே விட்டது என்றார். காவலர்கள் அவனை இழுத்து வெளியே தள்ளினார்கள். உன்னை மீண்டும் கழுதையாக்கி வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் பார் என்று கருவிக்கொண்டே நேராக ஆசிரியரிடம் வந்து, ஐயா, அந்த கழுதை ஆணவம் கொண்டு என்னை அவமானப்படுத்திவிட்டது. வீட்டிற்கு வரமாட்டேன் என்கிறது. மீண்டும் அவனை கழுதையாக்க வேண்டும் என்றான். ஆசிரியரும், கழுதையை அறிவாளியாக்குவதுதான் கடினம், ஆனால் மனிதனை கழுதையாக்குவது எளிதுதான். 2 நாளில் உன் கழுதை இங்கே இருக்கும், வந்து அழைத்து செல் என்றார். 2 நாட்கள் கழிந்து வந்தபோது அவனுடைய கழுதையை ஆசிரியர் அவனிடம் ஒப்படைத்தார். அவன் கழுதையிடம், இப்போது உனக்கு நன்றாக அடையாளம் தெரியுமே. பெரிய மனிதனாக இருந்தபோது என்னை என்ன ஆட்டம் போட்ட. உன்னை மீண்டும் கழுதையாக்கிவிட்டேன் பார்த்தாயா என்று சொல்லிக்கொண்டே கழுதையை ஓட்டிச் சென்றான். என்ன நட்புகளே, கதை பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.